ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்குண்ணே. வலைக்கலாம் சொல்லுங்க. அண்ணா, சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் ஒன்று கேட்கணும். அதுக்காக தான் ரெக்கார்டிங் போட்டுட்டு தான் பேசுறேன். சரி. இந்த விஜய் சம்பந்தமா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. ஆமா ஆமா. அதுல இந்த ஜனநாயகன் படத்துல ஒரு சம்பவத்தை மையப்படுத்தி சில செய்திகள் சொல்றாங்க. சரி சரி. அதாவது என்னன்னா, ஜனநாயகன் அந்த படத்துல இருந்து ஒரு 2-3 சின்ன சின்ன கிளிப்பிங் தான் வெளியாயிருக்கு. அந்த கிளிப்பிங் இப்ப மட்டும் பார்த்துட்டு ஒரு விஜய் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு தீவிரவாதிகள் குண்டு வைக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ற மாதிரி அந்த செய்திகள் வெளியாகிற மாதிரி பேசுறாங்க. ஆனா அதே நேரத்துல அந்த படத்துல ஒரு முஸ்லிம் கேரக்டர் வர்றாரு. அவர் தான் அந்த குண்டுகளை டிசால்வ் பண்ணக்கூடிய, காப்பாற்றக்கூடிய காரியத்தை அந்த முஸ்லீம் செய்யறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு முஸ்லீம் கேரக்டர் அவர் தான் விஜய்க்கு சொல்லியே கொடுக்கிறாரு, இப்ப மாதிரி தீவிரவாதிகள் எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தீவிரவாதிகளை காட்டி கொடுக்கக்கூடிய முஸ்லீமாவும் மாதிரி ஒரு கேரக்டர்லாம் வருது. அதாவது தீவிரவாதம் செய்யக்கூடியவங்க முஸ்லீம்னு காட்டினாலும் அதுல இருந்து பாதுகாக்கிறது, காப்பாத்துறது, அதை டிசால்வ் பண்ணக்கூடிய காரியங்களை செய்யறது எல்லாமே முஸ்லீம்களா தான் இவர் காட்டியிருக்கிறாரு. அதனால இது மைனஸ் மட்டும் பேசுறது சரியில்லை. அவர் பிளஸ்ஸையும் காட்டியிருக்கிறாரு. ஏன்னா அது மட்டும் அந்த ஒரு சைடு மட்டும் பேசுறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரியும், அது அவர் செஞ்சிருக்கிறது சரிதாங்கிற மாதிரியும் பேசுறாங்கண்ணே. இது சம்பந்தமா கொஞ்சம் கூடுதல் விளக்கம் வேணும். அதாவது முஸ்லீம்களை தீவிரவாதியா காட்டுற எல்லா படங்கள்லயுமே ஒட்டுமொத்த முஸ்லீம் எதிரின்னு நம்ம நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பேலன்ஸ் பண்ற மாதிரி இப்ப வைப்பாங்க. ஆமா, அந்த விஸ்வரூபம் படத்துல கூட கமலஹாசன் அது மாதிரி காட்டியிருப்பாரு. ஆமா, அது மாதிரி காட்டியிருப்பார்ல. அதாவது என்ன செய்வாங்கன்னு கேட்டா, முஸ்லீம் எல்லாருமே தீவிரவாதின்னு சொன்னா அந்த அவனுக்கு நம்புற முஸ்லீம்கள் கூட அவனை விட்டு போயிடுவாங்க. நம்ப வைக்கிறதுக்கா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, முஸ்லீம் தான் அதை காட்டி கொடுத்தாங்க, உதவி செஞ்சாங்கன்னு ஒரு சீன் வைக்கத்தான் செய்வாங்க. இதுல எப்படி நம்ம பாக்கணும்னு கேட்டா, இப்ப விஜய்க்கு ஒரு 2 பொண்டாட்டின்னு வச்சுக்கிருவோம். ஒரு பொண்டாட்டி தேவடியாத்தனம் பண்றா, அப்படி ஒரு காட்சியை வச்சு படம் எடுக்கிறோம். இன்னொரு பொண்டாட்டி போய் அதை சொல்லி கொடுத்துடுறா, வெளிப்படுத்திடுறா. சரி. வெளிப்படுத்துற மாதிரி ஒரு காட்சி வச்சதுனால தேவடியா காட்டினது சரின்னு சொல்லுவானா? ஆமா. அதாவது வெளிப்படுத்துற மாதிரி ஒரு காட்சி வச்சப்ப ஆது அர்ஜுனா அவன் ஒரு மகன் கள்ளநோட்டு அடிக்கிறான். அப்படி ஒரு படம் நம்ம எடுக்கிறோம். ஆது அர்ஜுனாவுடைய மகன் கள்ளநோட்டு அடிக்கிறதாக ஒரு படம். அந்த கள்ளநோட்டு அடிக்கிறத இன்னொரு மகன் காட்டி கொடுக்குறான். இப்படி படம் எடுத்தா இவன் ஒத்துக்குருவானா? அத காட்டி கொடுக்கறதாவும் ஆது அர்ஜுனா மகனத்தை நாங்க காட்டி இருக்கிறோம், கள்ள நோட்டு அடிக்கிறவனா மட்டும் நாங்க காட்டலையே அப்படின்னு அவன் சொல்லுவானே. ஆனால் இத அவனால ஒத்துக்கிற முடியுமா? முதல்ல முஸ்லீம் அப்படி இருக்கிறானான்னு டாபிக். நீ அந்த கதையில என்ன சொல்ல வர்றான்னு கேட்டா, முஸ்லீம்ல எல்லாரும் அப்படி இல்ல, இப்படிப்பட்டவனும் இருக்கிறான்னு நீ சொல்றியா இல்லையா? அதுல அதான் நீ எல்லாரும் தீவிரவாதி சொல்றேன்ட்டு நாங்க குற்றச்சாட்டு சுமத்தல. நீ சொல்ற மாதிரி ஒரு கூட்டம் கோயில்ல குண்டு வைக்கிறவன் இருக்கிறானா? சுதந்திர இந்தியாவுல எந்த ஒரு கோயில்லையாவது அக்ஷர்தம் கோயில்ல ஒரு குண்டு வச்ச ஒரு வழக்கு தான் இருக்குது. அது முஸ்லீம் இல்லன்னு தீர்ப்பாகி போச்சு. அது வச்சது முஸ்லீம் எல்லாரும் வச்சிருக்காங்க. எந்த ஒரு கோவில்லையோ கோவில் திருவிழாவிலயோ முஸ்லீம் குண்டு வச்ச சம்பவம் இல்லைங்கும் போது பேலன்ஸ் பண்ற மாதிரி வைக்கிறவன் அவன் காட்டி கொடுக்கறான் சொன்னா பேலன்ஸ் எப்படி ஆகும்? நீ செய்யாத உன்னை சுமத்திட்டியா? இப்ப மக்கள் மத்தியில என்ன வரும்னு கேட்டா, என்னைய பத்தி மக்கள் என்ன நினைப்பான்? நான் காட்டி கொடுக்கறோம்னு நினைப்பானா, குண்டு வைக்கணும்னு நினைப்பானா? நீ விதைச்ச கருத்து மூலமா முஸ்லீமை பற்றிய பார்வை எப்படி பதியும்? முஸ்லீம்ல இப்படியும் இருக்கிறான் அப்படியும் இருக்கிறான்னு பரப்புறத எங்களுக்கு ஆபத்தானது. முஸ்லீம்ல இப்படிப்பட்டவன் இருப்பான், அப்படிப்பட்டவன் இருப்பான், கவனமா இருந்துக்கிறது அது உள்ள மெசேஜ். அப்ப நம்ம அதுக்கு எதிரான ஒருத்தனையும் கூட அவன் என்ன நினைப்பான்னு கேட்டா, இவன் இந்த குண்டு வைக்கிறவனா இருப்பான்னு நினைப்பான்ல. அப்ப இவன் அயோக்கியப்ப என்ன செய்யறானுன்னு கேட்டா, எல்லா அயோக்கியிலும் அந்த வேலையை செய்யறானுவ. அதாவது முஸ்லீமை எல்லாத்தையுமே தீவிரவாதின்னு காட்ட மாட்டான், தீவிரவாதின்னு காட்டுவான், அதுக்கு எதிராக நிக்கிறதாவும் காட்டுவான். அதன் மூலம் என்ன கருத்து மக்கள்கிட்ட போகும் என்று சொன்னால், இப்படியும் முஸ்லீம் இருக்கிறான் அப்படியும் இருக்கிறாங்கிறது தான் போகும். அப்ப அப்படி போக முடியும் சொன்னா என்னை சந்தேகப்படுவான்ல முஸ்லீம. முஸ்லீம்ல இப்படிப்பட்டவனா இல்லையே, எவனுமே இல்லையே குண்டு வைக்கிறவன்.
ஆமா ஆமா. முஸ்லீம்ல ஒருத்தங்க கூட கோயில்ல குண்டு வைக்கிறவன் இல்லங்கும் போது கோயில்ல குண்டு வைக்கிறவன் இருக்கிறாங்கிறது இப்படி வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி தான் அந்த விஷ கருத்தை பரப்ப முடியும். அதாவது பெருவாரியான தீவிரவாத செயலா இருக்கட்டும், பெருவாரியான குண்டு வைக்கிற செயலா இருக்கட்டும், அதுல வந்து சம்பந்தப்படக்கூடிய வந்து முஸ்லீம்னு பார்த்தா ஒரு 1% 2% தான் இருக்கிறான். மத்தவங்க தான் கூடுதலா இருக்கிறாங்க. ஆனா காட்டும் போது 50-50 காட்டி போடுறானோ, அப்படி காட்டிக்கிறான். அது மாதிரி காட்டுறான். இந்த வாரம் அந்த ரசிகைய வெறி முத்தி போய் இது ஒரு பதிலா சொல்றாங்க. பதில் சொல்ற அந்த அம்புட்டு பேர்ட்டையும் கேட்கணும். உன்னுடைய 2 மகள்ல ஒருத்தி வந்து விசாரம் பண்றா, அது மாதிரி நாங்க படம் எடுக்கிறோம். இன்னொரு மக வந்து நல்லவளை வந்து அவளை காட்டி கொடுக்குறா, அப்படி படம் எடுத்தா பேலன்ஸ் ஆயிருந்து ஒத்துக்குருவியா? என் மகளை எப்படா நீ வந்து விபச்சாரியா நீ படம் எடுத்துன்னு கேப்பியா? அப்ப ஒரு மனிதன் நீ செய்யற காரியம் வந்து பாதி பேர் நல்லவன் பாதி பேர் கெட்டவன் சொல்றதுதான் எங்களுக்கு அப்ஜெக்ஷன் பண்றது. மறுப்பு அதுலதான் இருக்கு. நீ சொல்ற மாதிரி பாதி பேர் நாங்க இல்லையே. அதுவும் ஊரை சொல்ற, கோரிப்பாளையம்ங்கிற, நெல்பேட்டைங்கிற, மதுரைங்கிற, கோயில சொல்ற, இதெல்லாம் சொல்லும் போது அந்த பகுதியில் உள்ள அங்க ஒரு திருப்பரங்குன்றம் விஷயம் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு நேரத்துல முஸ்லீம்கள்ல இப்படிப்பட்டவன இருப்பாங்கிறத தவிர என்ன மெசேஜ் இருக்குதுல? எல்லா முஸ்லீம் அப்படி இருப்பான்னு நீ சொல்லல, ஒத்துக்குருவோம். இப்படிப்பட்டவன் இருக்கான்ல முஸ்லீம்ல உங்க கருத்து பிரகாரம். இப்படிப்பட்டவன் இல்லங்கிறதான உண்மை. இப்படிப்பட்டவன் ஒருத்தனும் முஸ்லீம்ல இல்ல, இப்படிப்பட்டவனும் முஸ்லீம்ல இருக்கிறான், செத்தா சாவட்டும் சொல்லி சாவடிக்கணும்னு இருக்கிறான்னு தானே காட்டுறாங்க. இதெல்லாம் சொதப்புற இது. அதாவது இதெல்லாம் பதிலுங்கிற பேர்ல இதுக்குத்தான் வந்து காட்சி எடுக்கிறானு பேலன்ஸ் பண்ணிடலாம் நினைச்சுக்கிட்டு இந்த கூமுட்டையில ஏமாறுறாங்க. பேலன்ஸ் பண்ணிட்டான். இந்த மாதிரி உன் குடும்பத்தை கற்பனை பண்ணிப்பாரு, இப்படி பேலன்ஸ் பண்ணா ஒத்துக்குருவியாண்டு. உன்னுடைய குடும்பத்துல உன்னோட சொந்தக்காரங்கள்ல பாதி பேர் அப்படி காட்டி பாதி பேர் எப்படி காட்டினா இதை ஏத்துக்குருவியா? நாங்க எப்படி இப்படி இருக்கிறோம்னு கேப்பியா? அதனால இது ஒரு பதில் எல்லாம் எடுபடாது. எடுபடாது நினைச்சிட்டு இருக்காங்க. எடுபடும் மக்கள் தெளிவாயிட்டு தான் இருக்கிறாங்க. சரி, நல்ல விஷயம். ஏன்னா இப்ப நிறைய பேர் இதை பார்க்கும்போது வந்து சாதாரணமா எப்படி பார்ப்பாங்கன்னாக்கா, சரி நல்லவனும் இருக்கிறாங்க கெட்டவனும் இருக்கிறாங்க, முஸ்லீம்ல 50-50 இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, அதாவது தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடியவனும் இருக்கிறாங்க எதிர்க்கக்கூடியவனும் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் சமுதாயத்தில் மட்டும் தான் காட்டுறாங்களே தவிர மற்றவங்களை பத்தி வந்து அது அந்த ட்ராக்லயே போக மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன? செய்யற மத ரீதி அப்படி காட்டுறதே இல்லையே. ஆமா, மத ரீதி அதெல்லாம் காட்டணும்ல. அப்படியா உண்மையை காட்டணும்ல. நீ வந்து அடுத்த மதத்துல வந்து பழிய போட நம்ம சொல்லல, ஆனா உண்மையிலேயே என்ன நடந்துச்சு இது கடந்த காலத்துல நம்ம பாத்துக்கிட்டு தானே வர்றோம். முஸ்லீம் வந்து முஸ்லீம் 1-2% செஞ்சான்னாக்கா மீதி 98% செஞ்சவங்க எல்லாம் யாருக்கு நம்ம வந்து பாக்க அதை சொல்லணும்ல. நீ அதான் சொல்லணுமா இல்லையா? அது போக மத்த இந்த விஜயகாந்த், கமலஹாசன் இவனு உள்ள என்ன செய்வாங்கன்னு கேட்டா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போயிருவாங்க தீவிரவாதிகளை காட்டுறதுக்கு. ஆமா, அது வேற. இவன் மதுரைக்குள்ள கொண்டாந்து வர்றான் பாருங்க. இவன் மகா கெட்டவன், லேசுப்பட்டவன் இல்லையா? சரி, இதெல்லாம் பதிவுல போட்டு விடுங்க. ரெக்கார்ட் பண்ணி போட்டு விடுறேன். சரி, ஓகே.